சாந்தி. முரளி டேட் 27/3/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சத்தியத்தை சொல்பவர் ஒரு தந்தை. அதனால் தந்தை சொல்வதையே கேளுங்கள், மனிதர்கள் சொல்வதை கேட்காதீர்கள். ஒரு தந்தை சொல்வதை கேட்பவரே ஞானி. கேள்வி: எந்த ஆத்மாக்கள் நமது தேவி தேவர் குலத்தை சார்ந்தவர்களோ அவர்களின் முக்கிய அடையாளங்கள் யாவை? பதில்: அவர்களுக்கு இந்த ஞானம் மிக நன்றாகவும் இனிமையாகவும் இருக்கும். அவர்கள் மனித வழியில் நடப்பதை விடுத்து ஈஸ்வரிய வழியில் நடப்பார்கள். ஸ்ரீமத் மூலமாகவே நாம் உயர்ந்தவர்கள் ஆவோம். இப்போது புருஷோத்தம சங்கமயுகம் நடக்கிறது. நாமே உத்தம மனிதர்கள் ஆக வேண்டும் என்பது அவர்கள் புத்தியில் வரும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, ஆத்ம அபிமானி பவ. தேக அபிமானத்தை விடுத்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். பரமாத்மா ஒருவரே என்பதையும் அறிந்திருக்கின்றீர்கள். பிரம்மாவை பரமாத்மா என்று சொல்லுவது இல்லை. பிரம்மாவின் 84 பிறவிகளின் கதை உங்களுக்கு தெரியும். அவருக்கு இது கடைசி பிறவி. யார் 84 பிறவிகளை முழுமையாக எடுத்தாரோ அவருக்குள்ளேயே நான் வரவேண்டியதாக இருக்கிறது. உனக்கு 84 பிறவிகளை பற்றி தெரியாது. நானே உனக்கு சொல்லுகின்றேன் என்று அவருக்கே சொல்லுகின்றேன். முதலில் நீங்கள் இந்த தேவி தேவர்களாக இருந்தீர்கள். இப்போது இப்படி ஆவதற்கு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். முதல் பிறவியிலிருந்தே பிறவி எடுப்பது ஆரம்பமாகிறது. நான் உங்களுக்கு எதை சொல்கின்றேனோ அதுதான் சரி என்று இப்போது தந்தை சொல்லுகின்றார். மற்றபடி நீங்கள் கேட்பது எல்லாம் தவறு. என்னை சத்தியம், உண்மையை சொல்லுபவர் என்று சொல்லுகின்றார்கள். நான் சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகின்றேன். யார் உண்மையாக இருப்பாரோ அவர் மகிழ்ச்சியில் நடனமாடுவார் என்று சொல்லப்படுகிறது. இது ஞான நடனம். அந்த மனிதர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் முரளி வாசித்ததாகவும் நடனமாடியதாகவும் காட்டுகின்றார்கள். அவர் சத்திய கண்டத்தின் எஜமானர். எனினும் அவரை அப்படி உருவாக்கியவர் யார்? சத்திய கண்டத்தை ஸ்தாபனை செய்பவர் யார்? அது சத்திய கண்டம், இது பொய்யான கண்டம். பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது. அப்போது இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. அந்த நேரம் வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. யாராவது இறந்தால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். மாயாவிற்கு அடிமையாகி இருக்கின்றீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். தந்தை இப்போது உங்களை நேராக மாற்றுகின்றார். பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பவர் பகவான் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நேரம் எல்லோரும் பக்தி செய்கின்றார்கள். சாஸ்திரங்கள் போன்ற எவை இருந்தாலும் அவையெல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை. இந்த பாட்டு பாடுவது போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை. ஞான மார்க்கத்தில் பஜனை கிடையாது. நாம் சப்தத்தை கடந்து போக வேண்டும், திரும்பி போக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இனிமையான குழந்தைகளே, வாயால் ஏ பகவான் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். இதுவும் பக்தி மார்க்கம். கலியுகத்தின் கடைசி வரை பக்தி மார்க்கம் நடக்கின்றது. இப்போது இது புருஷோத்தம சங்கமயுகம். இப்போது தந்தை ஞானத்தால் உங்களை உத்தம மனிதர்களாக மாற்றுகின்றார். நீங்கள் ஒரு ஈஸ்வரிய வழியில் நடக்க வேண்டும். ஈஸ்வரர் எதை சொல்லுகின்றாரோ அது சரி. நீங்கள் எவ்வளவு அறிவாளிகளாக இருந்தீர்கள், இப்போது எவ்வளவு அறிவிழந்தவர்களாக மாறிவிட்டீர்கள் என்று தந்தை மனித உடலில் சொல்லுகின்றார். நீங்கள் பொற்காலத்தில் இருந்தீர்கள், இப்போது இரும்பு காலத்திற்கு வந்துவிட்டீர்கள். யார் நம்மை சார்ந்தவர்களோ அவர்களுக்கு இந்த ஞானம் மிக பிடித்தமாக இருக்கும். நம்மை சார்ந்தவர்களுக்கு இனிமையாக இருக்கும். இந்த பாபா தானே கீதை படித்து வந்தார்.
பாபா கிடைத்ததால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். அதிக குருமார்களிடம் சென்றார். அவர்கள் எல்லோரும் பக்தி மார்க்க குருமார்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். ஞான மார்க்க குருவாக நான் ஒருவர் மட்டுமே இருக்கின்றேன். ஞானத்தை எப்போது என்னிடமிருந்து கேட்பார்களோ அப்போது அவர்களை ஞானி என்று சொல்ல முடியும். மற்ற எல்லாம் பக்தி. ஸ்ரீமத் மட்டுமே உயர்ந்தது. மற்ற எல்லாம் மனித வழிகள். இது ஈஸ்வரிய வழி, அது ராவண வழி, இது பகவானுடைய வழி. நீங்கள் எவ்வளவு பெரிய மகான் பாக்கியசாலிகள். அதனால் இப்போது உங்களுடையது வைரம் போன்ற பிறவி என்பது பகவான் வாக்கு. மோதிரத்திலும் நடுவே வைரத்தை பதிக்கின்றார்கள். மாலையில் மேலே மலர் இருக்கிறது, பின்னர் ஜோடி இருக்கின்றன. ஆதம், பீபி என்ற பெயரும் இருக்கிறது. நீங்கள் மம்மா, பாபா என்று சொல்லுகின்றீர்கள். ஆதி தேவன் மற்றும் ஆதி தேவி சங்கமயுகத்தை சார்ந்தவர்கள். சங்கமயுகமே மிக உத்தமமானது. அப்போது இந்த ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. குழந்தைகள், நீங்கள் இங்கே 16 கலைகள் சம்பூர்ணமாக மாற வேண்டும். பழைய உலகை புதியதாக மாற்ற தந்தை வந்திருக்கின்றார். இந்த உலகின் ஆயுள் எவ்வளவு என்பது குழந்தைகள் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. 1,00,000 வருடங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இவை அனைத்தும் பொய்யான விஷயங்கள். பொய்யான மாயா, பொய்யான உடல் என்று சொல்லப்படுகிறது. புதிய உலகமே மிக உண்மையானதாக இருக்கிறது. இது பொய்யான கண்டம். பின்னர் பொய்யான கண்டத்தை சத்திய கண்டமாக மாற்றுவது தந்தையின் வேலை. பக்தி மார்க்கத்தில் படித்த அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். இது உங்கள் எல்லையற்ற வைராக்கியம். அவர்கள் வீடு வாசலை மட்டும் விட்டுவிட்டு இந்த உலகில் உள்ள காட்டிற்கு செல்லுகின்றார்கள். இதுவும் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் என்ற கேள்வி எழ முடியாது. இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் விளையாட்டு. இப்படியெல்லாம் நடக்கின்றன என்று தந்தை குழந்தைகள் உங்களுக்கு சொல்லுகின்றார். மற்ற தர்மங்களை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சொர்க்கத்திற்கு வர முடியாது. பௌத்த டைனாசிட்டி, கிறிஸ்துவ டைனாசிட்டி போன்ற யாரும் சொர்க்கத்திற்கு வருவது இல்லை. அவர்கள் பின்னால் வருகின்றார்கள். முதலில் இருப்பது தேவ சாம்ராஜ்யம். பின்னர் ஆபிரகாம், புத்தர், கிறிஸ்து வந்து தமது தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார்கள். பாபா புருஷோத்தம சங்கமயுகத்தில் வந்து இந்த தேவ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். எந்த ஆத்மா வந்தாலும் கர்ப்பத்தில் வருகிறது. சிறிய குழந்தையிலிருந்து பெரியவர் ஆகிறது. சிவபாபா சிறியவர் பெரியவராக ஆவது இல்லை. அவர் கர்ப்பத்திலும் பிறவி எடுப்பது இல்லை. புத்தரின் ஆத்மா பிரவேசம் செய்தது. அதற்கு முன் புத்த தர்மம் இருப்பது இல்லை. நிச்சயம் இங்கு உள்ள எந்த மனிதரிலாவது பிரவேசம் செய்யும். பின்னர் கர்ப்பத்திற்கு நிச்சயம் போகும். புத்த தர்மத்தை ஒருவரே ஸ்தாபனை செய்தார். பின்னர் அவருக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். பிறகு வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே போகிறது. எப்போது லட்சக்கணக்கில் பெருகுவார்களோ அப்போது ராஜ்யம் நடக்கும். பௌத்தர்களுக்கும் ராஜ்யம் இருந்தது. இவர்கள் எல்லோரும் பின்னால் வருகின்றார்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். அவர்களை குரு என்று சொல்ல முடியாது. குருவாக ஒருவரே இருக்கின்றார். அவர்கள் தமது தர்மத்தை ஸ்தாபனை செய்துவிட்டு பின்னர் கீழே வருகின்றார்கள். தந்தை வந்து எல்லோரையும் மேலே அனுப்பினார். பின்னர் முக்திதாமத்திலிருந்து ஒவ்வொருவராக கீழே வருகின்றார்கள். நீங்களும் ஜீவன் முக்தியிலிருந்து கீழே வருகின்றீர்கள். அப்படி அவர்கள் முக்தியிலிருந்து கீழே வருகின்றார்கள். அவர்களுக்கு எங்கே புகழ் இருக்கிறது? அந்த நேரம் ஞானம் மறைந்து விடுகிறது. கதி சத்கதிக்காக தந்தை ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் கர்ப்பத்தில் வருவது இல்லை, இவருக்குள் அமர்ந்திருக்கின்றார். அதாவது பிரம்மா பாபாவுக்குள்ள அமர்ந்திருக்கின்றார். இவருக்கு வேறு பெயர் கிடையாது. பிறரது சரீரங்களுக்கு பெயர் இருக்கின்றன. இவர் பரம் ஆத்மாவாக இருக்கின்றார். இவர் ஞானக்கடல். இந்த ஞானம் முதலில் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கே பக்தியின் பலன் கிடைக்க வேண்டும்.
நீங்களே பக்தியை ஆரம்பிக்கின்றீர்கள். உங்களுக்கே பலனை கொடுக்கின்றேன். மற்றவை துணை பகுதிகளாக இருக்கின்றன. அவர்கள் 84 பிறவிகளையும் எடுப்பது இல்லை. குழந்தைகளே, நீங்கள் இப்போது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுவோம் என்று அங்கும் உணர்கின்றார்கள். அதனால் துக்கத்தின் விஷயம் இருப்பது இல்லை, விக்காரத்தின் விஷயமும் இல்லை. விக்காரம் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறது. அது விக்காரமற்ற உலகம் என நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். இருந்தும் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. கல்ப முன்னரை போல யார் ஏற்கின்றார்களோ அவர்கள் பதவி பெறுவார்கள். யார் ஏற்பது இல்லையோ அவர்கள் பெறுவது இல்லை. சத்தியுகத்தில் எல்லோரும் பவித்திரமாக சுகம் சாந்தியில் இருப்பார்கள். எல்லா மன ஆசைகளும் 21 பிறவிகளுக்கு பூர்த்தியாகின்றன. சத்தியுகத்தில் எந்த ஆசையும் இருக்காது. தானியங்கள் போன்றவை அளவில்லாமல் கிடைக்கும். இந்த பாம்பே முன்னர் இருக்கவில்லை. தேவர்கள் உப்பு தண்ணீர் இருக்கும் இடத்தில் இருப்பது இல்லை. நல்ல தண்ணீர் நதிகள் எங்கே இருக்குமோ அங்கே இருந்தனர். மனிதர்கள் கொஞ்சம் பேர் இருந்தனர். ஒவ்வொருவருக்கும் அதிக நிலம் இருக்கும். சுதாமர் 2 பிடி அவள் கொடுத்தார், மாளிகை கிடைத்தது என்று காட்டுகின்றார்கள். மனிதர்கள் ஈசனின் பெயரால் தான புண்ணியங்களை செய்கின்றார்கள். இப்போது அவர் பிச்சைக்காரரா என்ன? ஈசன் வள்ளலாக இருக்கின்றார். ஈசன் அடுத்த பிறவியில் அதிகம் கொடுப்பார் என்று நினைக்கின்றார்கள். நீங்கள் 2 பிடி கொடுக்கின்றீர்கள். புதிய உலகில் அதிகமாக பெறுகின்றீர்கள். அனைவருக்கும் அறிவுரை கிடைக்க வேண்டுமென நீங்கள் செலவு செய்து சென்டர் போன்றவற்றை உருவாக்குகின்றீர்கள். உங்கள் செல்வத்தை செலவு செய்கின்றீர்கள். பின்னர் ராஜ்யத்தையும் நீங்களே பெறுகின்றீர்கள். நானே உங்களுக்கு எனது அறிமுகத்தை கொடுக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். யாரிடமும் எனது அறிமுகம் இல்லை. நான் வேறு உடலிலும் வருவதில்லை. நான் ஒரு முறை மட்டும் வருகின்றேன். அப்போது பதீத்த உலகை மாற்ற வேண்டும். நானே பதீத்த பாவனர். எனது பாகமே சங்கமயுகத்தில்தான் இருக்கிறது. அதுவும் சரியான நேரத்தில் வருகின்றேன். சிவபாபா இவருக்குள் எப்போது பிரவேசம் செய்தார் என்பது உங்களுக்கு தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணருக்கு நாள், கிழமை, நிமிடம், மணி எல்லாவற்றையும் எழுதுகிறார்கள். இவருக்கு நிமிடம் போன்றவற்றை சொல்ல முடியாது. இந்த பிரம்மாவும் அறியாமல் இருந்தார். எப்போது ஞானத்தை கேட்டாரோ அப்போது தெரிந்தது. கவர்ச்சி ஏற்பட்டது. இவருக்குள் துரு ஏறி இருந்தது. எப்போது பரம்பிதா பரமாத்மா பிரவேசம் செய்தாரோ அப்போது உங்களுக்கு கவர்ச்சி ஏற்பட்டது. நீங்கள் ஓடி வந்தீர்கள். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. நான் சம்பூர்ண பவித்திரமாக இருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். ஆத்மாக்கள் உங்களிடம் துரு ஏறி இருக்கிறது. இப்போது அது எப்படி நீங்கும்? டிராமாவில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் பாகம் கிடைத்திருக்கிறது. இது மிக ஆழமான விஷயம். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. தெய்வீக பார்வை இல்லாமல் அதை யாரும் பார்க்க முடியாது. தந்தை வந்து உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கின்றார். ஆத்மாக்கள் நமக்கே தந்தை கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். பக்தி மார்க்கத்தில் மாவில் உப்பு போல ஞானம் இருக்கிறது. அப்படி பகவான் வாக்கு என்ற வார்த்தை சரியாக இருக்கிறது. பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று சொன்னதால் தவறாகிவிட்டது. மன்மனாபவ என்ற வார்த்தை சரியாக இருக்கிறது. எனினும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. மாமேகம் என்ற வார்த்தை சரி. இது கீதையின் காலம். பகவான் இந்த நேரம் இந்த ரதத்தில் வருகின்றார். அவர்கள் குதிரை வண்டியை காட்டுகின்றார்கள். அதில் ஸ்ரீ கிருஷ்ணர் அமர்ந்திருக்கின்றார். இப்போது பகவானுடைய இந்த ரதம் எங்கே? குதிரை வண்டி எங்கே? எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இது எல்லையற்ற தந்தையின் வீடு. தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் 21 ஜென்மங்களுக்கு ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸை கொடுக்கின்றார். இதுவும் முதலும் முடிவும் இல்லாத, அழியாத, முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகமாக இருக்கிறது. எப்போது ஆரம்பமானது என்பதை சொல்ல முடியாது. சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த சங்கமத்தை பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாது. இந்த டிராமா 5000 வருடங்களை கொண்டது என்று தந்தை சொல்லுகின்றார்.
ஒரு பாதியில் சூரிய சந்திர வம்சங்கள் இருக்கின்றன. மற்ற பாதியில், அதாவது 2500 வருடங்களில் மற்ற எல்லா தர்மங்களும் இருக்கின்றன. சத்தியுகத்தில் விகாரமற்ற உலகம் இருப்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போது யோக பலத்தால் உலகத்தின் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். நமக்கு யாரோ பிரேரணை கொடுக்கின்றார்கள். அதனால் நாம் இந்த விநாசத்தின் பொருட்களை எல்லாம் தயாரிக்கின்றோம் என்று கிறிஸ்தவர்கள் தாமே புரிந்து கொள்ளுகின்றார்கள். நாங்கள் அப்படிப்பட்ட வெடிகுண்டுகளை தயாரிக்கின்றோம். அதனால் ஒரு உலகை என்ன 10 உலகை அழிக்க முடியும் என்று சொல்லுகின்றார்கள். நான் சொர்க்கத்தை படைக்க வந்திருக்கின்றேன். மற்றபடி இவர்கள் விநாசம் செய்வார்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எல்லையற்ற வைராக்கியமுடையவராகி பக்தியில் இதுவரை படித்த அல்லது கேட்ட அனைத்தையும் மறக்க வேண்டும். ஒரு தந்தை சொல்லுவதை கேட்டு அவரது ஸ்ரீமத் படி தன்னை உயர்ந்தவராக மாற்ற வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தை சம்பூர்ண பவித்திரமாக இருக்கின்றார். அவரிடம் எந்த துருவும் இல்லை. அப்படி பவித்திரமாக மாற வேண்டும். நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் சரியான பாகம் கிடைத்திருக்கிறது. இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். வரதானம். தந்தை மற்றும் வரமளிக்கும் வள்ளலின் டபுள் சம்பந்தத்தால் டபுள் பிராப்தி பெறும் சதா பாக்கியசாலி ஆத்மா ஆகுக. அனைத்து சக்திகள் தந்தையின் ஆஸ்தியாகவும் வரமளிக்கும் வள்ளலின் வரதானமாகவும் இருக்கின்றன. தந்தை மற்றும் வரமளிக்கும் வள்ளல் இந்த டபுள் சம்பந்தத்தால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த உயர்ந்த பிராப்தி பிறந்தவுடன் கிடைக்கிறது. பிறந்தவுடனே தந்தை குழந்தையிலிருந்து அனைத்து சக்திகளுக்கும் எஜமானராக மாற்றுகின்றார். கூடவே வரமளிக்கும் வள்ளலின் சம்பந்தத்தில் பிறந்தவுடனே மாஸ்டர் சர்வசக்திவானாக மாற்றி சர்வசக்தி பவ என்ற வரதானத்தை கொடுக்கின்றார். அதனால் ஒருவர் மூலமாக இந்த டபுள் அதிகாரம் கிடைப்பதால் சதா சக்திசாலி ஆகின்றீர்கள். ஸ்லோகன். தேகம் மற்றும் தேகத்தின் கூடவே பழைய சுபாவ சம்ஸ்காரம் மற்றும் பலவீனங்களிலிருந்து விலகுவதே விதேகியாவது ஆகும். நம் அனைவருக்கும் மிக அன்பான பாப்தாதாவின் உள்ளத்தில் ஆட்சி செய்யும் தனது வாழ்க்கை மற்றும் செயல் மூலமாக குணங்களை வழங்கும் சதா விதேகி நிலையிலிருந்து ட்ரஸ்டியாகி யாகத்தை காத்து பிறரையும் காக்க வைத்த தாதி ஜானகி அவர்களுக்கு இன்று புண்ணிய நினைவு நாள். அவர் 27 மார்ச் 2020 அன்று அவ்யக்த வதனவாசியாக மாறினார். அவரிடமிருந்து கிடைத்திருக்கும் விலைமதிப்பற்ற அறிவுரைகள் சதா நம் அனைவரின் காதுகளிலும் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கின்றன. முதல் பாயிண்ட், தனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு சூக்ஷ்ம அபிமானத்தை அறிந்து அதை சீக்கிரம் அழித்து விடுங்கள். இரண்டாவது பாயிண்ட், உங்கள் மனநிலையை ஆடாத அசையாததாக மாற்றுங்கள். அப்போது நேரமும் எண்ணமும் கொஞ்சம் கூட வீணாகாது. மூன்றாவது பாயிண்ட், உலகின் துக்கத்தையும் வலியையும் தூர விலக்குவதற்கு அப்பாவியாகவும் இனிமையாகவும் ஆகுங்கள். அம்மாவிற்கு சமமான பாலனை கொடுங்கள். நான்காவது பாயிண்ட், அதிகமாக யோசிப்பதால், பேசுவதால், சிந்திப்பதால் சக்தி செலவாகிறது. சைலன்ஸில் இருந்தால் சக்தி சேமிப்பு ஆகும். ஐந்தாவது பாயிண்ட், பிறர் சிந்தனை மற்றும் வெறுப்பின் எண்ணங்களை அழித்து சுய சிந்தனை மற்றும் பிரபுவின் சிந்தனை செய்யுங்கள். ஆறாவது பாயிண்ட், பாக்கியசாலியாகவும்
ஆனந்தமாகவும் இருப்பதற்கு தந்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருங்கள். 7வது பாயிண்ட், யாருடைய தவறும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. உள்ளத்தை சுத்தமாக வைத்திருந்தால் நிம்மதியாக இருப்பீர்கள். 8வது பாயிண்ட், தபஸ்வி ஆவதற்கு தியாகியாகுங்கள். ஆசையோ கவர்ச்சியோ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. 9வது பாயிண்ட், உங்கள் ஸ்திதியை உயர்ந்ததாக மாற்றுவதற்கு நினைவில் இருக்கும் மறைமுக முயற்சி செய்து கொண்டே இருங்கள். சாதாரண விஷயங்களை பேசும் அல்லது சொல்லும் பழக்கம் இருக்கக்கூடாது. 10வது பாயிண்ட், உங்கள் சதோகுண திருஷ்டி மூலமாக உங்களிடையே சதோகுண விவகாரத்தால் உங்கள் சம்பூரணத்தை அருகில் கொண்டு வாருங்கள். 11வது பாயிண்ட், அகநோக்கில் இருந்தால் 8 சக்திகளும் தோழரின் ரூபத்தில் துணையாகி ஒத்துழைப்பு கொடுக்கும். ஓம் சாந்தி.